ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற பிஜி ரெகுலேஷன் 2025 எம்இசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு MA25007 அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்கல் மெத்தட் CSIE M1 பேப்பருக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நான் சொல்லியிருந்தேன் அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு. இதை மட்டும் பாருங்கள். சப்போஸ் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லீனியர் அல்ஜிப்ரா. அதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட டாபிக்ஸ், அதாவது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜென்ட் வேல்யூஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பேசிக்ஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ், இந்த வெக்டர் ஸ்பேஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு அந்த பிசிரோ இன்வர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் பியில் உங்களுக்கு இந்த கியூஆர் ஃபேக்டரைசேஷன்லேருந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அந்த கியூஆர் டிகம்போசிஷன் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அது ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கியூஆர் ஃபேக்டரைசேஷனில் அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் உங்களுக்கு பார்ட் சியில் இருந்தும் ஒரு சில டைம் இந்த வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து மல்டிவேரியேட் அனாலிசிஸ், இதில் உங்களுக்கு அந்த மீன் வெக்டர்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ரேண்டம் வெக்டர்ஸ் அண்ட் ரேண்டம் மேட்ரிக்ஸ்லேருந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஸோ மல்டிவேரியேட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ பிரின்சிபல் காமன் அனாலிசிஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிரின்சிபல் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். கோவேரன்ஸ் மேட்ரிக்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீன் அண்ட் கோவேரியன்சஸ், ஸோ பிரின்சிபல் காமன்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வேணும்னா நான் ஃபுல் வீடியோவில் கேட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள், அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸஸ்ஸு, ஸோ உங்களுக்கு எல்லாமே ரிப்பீட்டட் ரேண்டம் வேரியபிள்ஸ், ஸோ அதுபோல் உங்களுக்கு இந்த கோவேரியன்ஸ் கான்செப்ட் அதெல்லாம் ரிப்பீட்டடாக அதே டாபிக் தான். உங்களுக்கு பாப்புலேஷன் பிரின்சிபலில் தான் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, பார்ட்ஸிலே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து எலிமெண்ட்ரி நம்பர் தியரி, இது உங்களுக்கு கிரிப்டோகிராஃபி கான்செப்ட்லேருந்து எடுத்துருக்கேன். ஜிசிடி கண்டுபிடிக்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, ஒரே டாபிக் தான், ஆனால் உங்களுக்கு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி எவ்வளோ டைம்ஸ் கேட்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இது இந்த ஜிசிடி கண்டுபிடிக்கிறது. சைனீஸ் ரிமைண்டர் தியரமும் இருக்கா, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்குமே வந்து அந்த ஈக்ளோடியன் அல்கோரிதம் கான்செப்ட்லேருந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருப்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ்டு நம்பர் தியரி, இதில் வந்து பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோவா கிடைக்கல. டிஸ்கிரீட் அல்கோரிதமும், ஸோ அதுபோக வந்து செனான் லிமிட் இந்த மாதிரி தான் வந்து கிடச்சிருந்துச்சி. ஃபீல்டை வச்சு ஒரு கான்செப்ட்டு, ஃபீல்டு அண்டு ரிங்கு இந்த நம்பர் தியரிங்கனால இது கிடச்சிச்சு. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் சைனீஸ் ரிமைண்டர் தியரம்னு நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ வரல அந்த ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே இருக்குது, கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் வேணால் அதில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.